பொதுக்குழு அல்லது செயற்குழுவோ அல்லது எந்த கூட்டமாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது விதி 13. ஆனால் இதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். நான் சொல்வது எதிர்த்தரப்பினரை. பின்னடைவு என்று எதுவுமில்லை. நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்தால் அது நமக்கு ஆதரவாக வந்தாலும் சரி, எதிராக வந்தாலும் சரி, அடுத்தது எதிராக வந்தால் இன்னொரு நீதிமன்றத்துக்கு செல்லலாம். சட்டம் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. எங்களுக்கும் அந்த வாய்ப்பு உள்ளது. நாங்களும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஐயா சொன்னால் அதை நிச்சயம் அதை செய்வோம். விதி 13 மீறி நாளைக்கு அந்த கூட்டத்தை நடத்தினாலும் அதில் எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே கட்டுப்படுத்தாது. நிச்சயம் அஇஅதிமுகனுடைய வழக்கு போல பாமக வழக்கம் சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கில் நிச்சயமாக ஒரு தீர்வை எட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள நியமனம் பண்ணப்பட்டவங்க மருத்துவர்கள். அதனால அதோட எங்களோட வாதத்தோட முக்கியமான இதாக பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வாதம் வழக்கறிஞர் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால உங்களுக்கு பின்னடைவு இருக்குன்னு அது இல்லை. 5/5/2025 அன்று நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த நிர்வாக குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. அதேபோல் 7/7/2025 அன்று செயற்குழு கூட்டம், மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழுவில் 30/5/2025 மருத்துவர் ஐயா சட்ட கட்சியினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். அதை இந்த செயற்குழு அங்கீகரிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீர்மானத்தை ஒட்டிதான் சட்ட விதி 33 படி நாங்கள் புதிதாக 3 உட்பிரிவுகளை அதில் சேர்த்திருக்கின்றோம். அதை திருத்தம் செய்யவில்லை. திருத்தம் செய்வதற்கு விதி 34 சொல்லுது. ஆனால் நாங்கள் 34 கை வைக்கவில்லை. 33 படி செயற்குழுக்கு உள்ள அதிகாரத்தின்படி நாங்கள் சட்ட விதிகளில் 3 விதிகளை உட்புகுத்தி இருக்கின்றோம். அந்த 3 விதிகள் மருத்துவர் ஐயாவிற்கே அதிகாரத்தை வழங்குகிறது. அந்த வகையிலே மருத்துவர் ஐயா தலைவராக பொறுப்பேற்று அவர் நியமனம் செய்த ஆட்கள் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு உரிய அதிகாரத்தோடு இருப்பார்கள் என்பதை நாங்கள் நிச்சயம் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடரும் போது அங்கே தெரிவிப்போம். மருத்துவர் ஐயாவிடம் நான் இன்னும் பேசவில்லை. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். மருத்துவர் ஐயாட்ட பேசிட்டு அவங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு இரவே கூட நாங்கள் தலைமை நீதிபதியை சந்திப்போம் அனுமதி வாங்குவதற்காக. உறுதியாக போவோம். ஏன்னா நான் எங்களுடைய இப்போ இது யார் தலைவர்ன்ற அந்த ரைட்ஸை பற்றி நாங்கள் கேட்கல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுன்னு சொன்னோம். அது கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. அடுத்தது இந்த தலைவர் யார் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் தான் அவங்க கூட்டம் சரியா இல்லைன்ற தெரிய வரும். அப்படின்ற ஒரு சூழலில் நாங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை தான் நாடணும்னா நாங்கள் அதையும் செய்வோம். தொடர்ந்து அன்புமணி தரப்பு வந்து மனுப்படுத்தும் அவங்க தொடர்ந்து நடைபயணம் போயிட்டு இருக்காங்க. இந்த முறை பொதுக்குழுக்கு தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தை நாடையும் அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதன் மூலம் வந்து கட்சி வந்து அவருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் தான் கட்சி வந்து பெரும்பாலானவங்க இருக்காங்க, அவங்க சைடில் இருக்காங்கிற ஒரு பிம்பம் உருவாகுது. இது மற்ற ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவா இருக்குன்னு சார். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி வெற்றி பெற்றுட்டே இருக்கும்பொழுது அவங்களுடைய கை ஓங்கி இருக்குதுன்னு நம்ம பேச்சு வாக்கில் சொல்லிக்கலாம். ஆனால் தொண்டர்களுடைய நிலைமை என்னன்னா, அடிமட்ட தொண்டர்கள் 1989-90 காலகட்டத்தில் பிறந்த அனைவருமே இன்று மருத்துவர் ஐயாவோடு தான் இருக்கின்றார்கள். அதேபோல் அதற்கு முன் இருந்த வன்னியர் சங்க காலத்தில் இருந்த அனைவருமே மருத்துவர் ஐயாவோடு தான் இருக்கின்றார்கள். இன்று மீடியாக்கள் உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களில் யாரும் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய செய்கையை ரசிக்கவில்லை. எல்லோரும் மருத்துவர் ஐயா மீது ஒரு கரிசனத்தோடு தான் இருக்கின்றார்கள். நிச்சயம் அது மருத்துவர் ஐயாவிற்கு பாதமையை தவிர பலவீனம் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.